திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கேதுவோட 16ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கிறார். பொதுவா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தினுடைய விஷயங்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்குண்டான தன்மைகளாக இருந்தாலும் சரி, கேதுதான் இருக்கிறதே பெரிய கிரகம். ராகு கேதுகளுக்கு இந்த ஒரு விஷயம் உண்டு, சர்ப்பம் இழுத்து கொடுக்கக்கூடிய நிழல் கிரகங்கள். அப்ப அவர்களை போல இவர்களே செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது 15ஆம் தேதி வரைக்கும் பேச்சு, குடும்பம், பணம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கப்புறம் ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேதுவோ இருக்கும்போது தடை, தாமதங்கள், விரக்தி, பணம் வர வேண்டிய இடத்துல வரல, சம்பளம் கூட கைக்கு வரல, அதுவும் பாதியதான் வந்துச்சு, என்ன ரீசன் தெரியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த கடகத்துக்கு நடக்கும் 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப உங்க ஜாதகத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை இருந்து பித்ருதோஷம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்யும் பொழுதும் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த கட்டத்துல உங்களுக்கு சூரியனும் கேதுவும் சேர்க்கையாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேதுவோடவே சேர்ந்து 15ஆம் தேதி வரைக்கும் டிராவல் பண்றாரு. அப்ப ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா இந்த குறி சொல்றது, சாமி ஆடுறது, சித்த மருத்துவம், கை மருத்துவம் பண்றது, படிப்பு கொஞ்சம் தடை ஏற்படுறது, ஆனா படிப்புக்கு மீறின ஞானம் வர்றது, இதெல்லாம் இந்த புதன் கேது சேர்க்கைதான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் படம் விஷயத்திலேயே படிப்பு விஷயத்திலேயே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்சம் பலம் பெறப்போகிறார். அப்ப 3 கூடையவர் 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 15ஆம் தேதிக்கு மேல முயற்சிகள் கை கூடுறது, அது வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் எல்லாம் விலகிடும். 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த பயம் விலகுவது, தைரியம் அதிகரிப்பது, கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அடுத்த கட்ட பாதைக்குண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, இப்ப வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு அலையறீங்க, ஏன் அலையறீங்க, சரியா தூக்கம் இல்லாம இருக்கோ, நிம்மதி இல்லாம இருக்கோ, இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல இருக்காது. நிம்மதியான உறக்கம், செய்கின்ற வேலையில ஒரு நிவர்த்தி, என்ன வேலை செய்தாலும் அதுல ஒரு தெளிவு, அதுல ஒரு நல்ல பெயர், அது எல்லாமே கிடைக்கும். அதே போல சுக்கிரன் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியாகி ராசிக்குள்ளேயே 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப ராசிக்குள்ளேயே 14ஆம் தேதி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளே, வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், லாபங்கள் அதிகமாகுவது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த 14ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனும் கேதுவோட சேரப்போகிறார். அப்ப சுக்கிரனும் கேதுவோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கின்றால் பெண் சாப அமைப்பு. அதே போல பாத்துட்டீங்கன்னா பெண்கள்னால நிம்மதி இருக்காது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக பிரச்சனைகளையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியான ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்க ஜாதகத்தை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனும் கேது சேர்ந்து கொஞ்சம் லாபத்தை குறைப்பார். ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம், ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம், ஒரு மனசு தெளிவில்லாம இருக்கிறது, முடிவெடுக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல பண்ணுவார். அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இடமாற்றம் பண்றீங்க, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறீங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது போய் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடி பணம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது சிறப்பு. 14ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் கேதுவோட சேர்கிறார். எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த கேதுவோடைய தாக்கம் இல்லாம இல்ல. ஒரு சில ஜாதகத்துக்கு முற்பகுதியில செய்து, ஒரு சில ஜாதகத்துக்கு பிற்பகுதியில செய்து. 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் கேது விட்டு விலகுது. அப்ப 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் உண்டான அந்த விஷயத்த அந்த கேது தடுப்பார். அந்த விஷயம் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே போல சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு மேல இங்க வரும்போது அதற்கப்புறம் இவங்களை விடுவிச்சதுக்கு அப்புறம் சுக்கிரன் பிடிச்சுக்குவாரு.
அப்ப அந்த விஷயங்கள் கொஞ்சம் லாக் ஆகும். அதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சூரியனா என்ன, புதன்னா என்ன, சுக்கிரன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்ப அதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்தெந்த நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், தொழில் வளர்ச்சி, தொழில ஒரு மாற்றங்கள் செய்வது, கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றது ரொம்ப யோகம். அடுத்த கட்ட நிலைக்கு உண்டான வாழ்வியல் விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கிறீங்க, இன்ஜினியரா இருக்கிறீங்க, ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறீங்க, தொழில் பண்ணலான் இருக்கீங்க, தொழில் ஒரு லாபங்கள் இல்லாம இருக்கிறீங்க, இதெல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் சொல்றது. அப்போ 13ஆம் தேதிக்கு மேல குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது யாருக்கெல்லாமே மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதோ அவர்களும் சரியாகும். ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகும், திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருக்காரான்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு யோகம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரிவினைகள் விலகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் திருமணம், குடும்ப உறவுகள், கணவன் மனைவிகள் இருந்து வந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் இந்த காலகட்டங்கள்ல. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு முற்பகுதியில் என்ன நடக்கும், பிற்பகுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈக்குவலாவே இருக்கு. சோ அதெல்லாமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்த்துட்டு சரிவர செய்து கொண்டால் இந்த மாதமும் கடகத்துக்கு நன்மையே அதிகம் அப்படிங்கிறதை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ராசிக்குள்ள கேது இருக்கு. ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தடைகளை தாமதத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உள்ளேயே இருக்கார், கேதுவோட நிக்கிறார். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தால் கடுமையான பித்ரு தோஷம் உள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல பித்ருக்கள் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை, தாமதம், ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது, அடுத்த கடத்துக்கு மூவ் பண்ண முடியாம இருக்கிறது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற எல்லா மன உளைச்சலையும் இந்த சூரியன் கொடுப்பார். இப்ப இந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 16ஆம் தேதிக்கு மேல தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது காசு, பணம், சொத்து சேர்க்கை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டு, பண வரவு உண்டு, அந்த குழப்பம் எல்லாமே விலகிடும். அதே போல பாருங்க புதனும் உங்களுக்கு யாருன்னா 2 பதினொன்று கூடையவர், பணம் மற்றும் லாபம் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியது புதன் தான். அந்த புதனும் பாருங்க 15ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு மேலதான் புதன் 2ஆம் வீட்டுக்கு வருகிறார், லாபஸ்தானாதிபதி அவர். அப்ப புதன் இங்க ஆட்சி உச்சம் பெறுகிறார். சூரியன் புதன் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவங்களும் சொல்லக்கூடிய 2 பேருமே இங்க நிற்கும் பொழுது இந்த 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல காலம், பண வரவு, பொருளாதாரம், அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது. ஏன்னா கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ப கிரகம், தடையை கொடுக்கறது, அழிக்கிறது. இருக்கிறதுல பெரிய கிரகம் கேதுதான். கேது மாரி இங்க பரிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது. கேதுவுக்கு பரிகாரமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அனுபவிச்சுதான் கழிச்சு போகணும். அப்ப அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன நமக்கு பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிற எல்லா அறிவையும் கொடுப்பாரே தவிர அது அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துட்டே தான் இருப்பாரே தவிர அதற்கப்புறம் தான் நமக்கு ரிலீஃப் பண்ணுவார். அப்ப 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு நன்மைகளோ, பண வரவோ, வளர்ச்சிகளோ, பெயர்ப்புகளோ எல்லாமே 16க்கு மேல நீங்க கணக்கு வச்சுக்கலாம். அதே போல பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3-10 கூடையவர். 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள வரார், கேதுவோட சேர்றார். அப்ப 3 மற்றும் 10ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தொழில் விரயங்கள், கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு போறது, தொழில் ரீதியான சந்திப்புகள் கொஞ்சம் சரியில்லாம போறது, அலைச்சல், பயணங்கள், தூக்கம் இல்ல, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அப்ப 14ஆம் தேதி கூட ராசிக்குள்ளேயே வருது. அப்ப 14ஆம் தேதி ராசிக்குள்ள வந்தாலும் அதற்குண்டான விஷயத்த சொல்லி கொடுக்கும். ஏன்னா கேது அங்க இருக்காரு இல்லையா, அந்த ஞானத்தை கொடுத்துருவார். ஏன் தொழில் வரல, ஏன் உங்க 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானங்கள், கலைகள், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்ப அதுல எல்லாம் இருக்கிறீங்க, கலைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கிறீங்கன்னா அப்ப ஏன் அதெல்லாம் நடக்கல,
அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் வந்து முன்னேற்றங்கள் வரல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துரும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அப்ப அதற்கப்புறம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல இங்க உள்ள வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக சந்திக்கணும் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செய்யறது, தொழில் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடிவிலேயே ஒரு மாத காலத்திலேயே சுக்கிரன் மறுபடியும் மீண்டும் 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 2ஆம் இடத்துல. அப்ப 4 கூடையும் 9ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதாரம், அப்பா சொத்துக்கள் கிடைப்பது, வீடு மனை சொத்துக்கள் கிடைப்பது, கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்ப அவரும் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 3ஆம் வீட்டுக்கு வந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள். 3ங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது, நன்மையிலே செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பிரச்சனைகளை இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். நம்ம தனியா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்ல அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துல, அதாவது சனி 6, 7 கூடையவர், கடன் நோய் வழக்கு, திருமணம் சார்ந்தது, பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்களை கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. 11ல குரு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் வரவு, ஏதாவது ஒரு வழியில லாபங்கள், பணமே எவ்வளவு தடையானாலும் கூட தேவைகளுக்கு கிடைப்பது, இதெல்லாம் குரு கொடுத்துருவார். ஏன்னா அஷ்டம சனி நடக்குது, உங்களுக்கு ஏது இருக்குது, பணத்தடை, பொருளாதார தடை, நிம்மதி இல்ல, இதெல்லாம் இருக்கும். இயற்கையாவே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா, புதன் கேது ஒரு ஜாதத்துல சேருது அப்படின்னா சாமியாடுறது, குறி சொல்றது, இந்த சித்த மருத்துவம் கொடுக்கறது, கை மருந்துகள் கொடுக்கறது, திருநீர் போட்டு விடுறது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாமே அவங்க குடும்பத்துல செஞ்சிருப்பாங்க, இல்ல அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இது இப்ப சேரும் பொழுது உங்க ஜாதகம் இதை காட்டும். அப்போ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல நல்ல பரவரவு, பொருளாதார வரவு உண்டு. தொழில் விஷயமாக இருந்தா மட்டும் 14ஆம் தேதிக்கு முன்னாடி பேசிக்கோங்க, அதற்கு மேல பேச வேண்டாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகளும் ஓரளவுக்கு தீமைகளையும் இணைஞ்சு, அதாவது 70% நன்மைகளும் ஒரு 30% ஓரளவுக்கு தீமைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாகத்தான் இருக்குது. பட் எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதுபடி கொண்டு போனீங்கன்னா 100% நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு.